அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு பானு vlogs. இது ஈத் ஃபர்ஸ்ட் டே முந்தின நாள் ஈவினிங் அப்படியே வெளியே போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ண வேண்டியது இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு தயிர் போடணும். அதுக்காக வந்து ஒரு லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்து வெது வெதுப்பாக பால் இருக்கும்போதே நம்ம உரையை ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா அப்படியே ஹல்வா மாதிரி வரும். உர ஊற்றி வச்சுட்டு சேமியா வந்துட்டு காலையில் ஷீர் குருமாக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெய் போட்டுட்டு நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதனால் ப்ரிப்ரேஷன் வந்து முத நாளே செஞ்சு வச்சிடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா மார்னிங் நம்மளுக்கு. அதனால் இது ஈத் மார்னிங் எடுத்தது. இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டீ குடித்தாதான் நம்மளுக்கு வேலை நடக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து டீயை போட்டு எடுத்தாச்சு. டீயை குடிச்சிட்டு தொழுகையை முடிச்சிட்டேன். நான் இன்னைக்கு ஜமாத்தோட தொழுகலை, வீட்டில் தான் தொழுதேன். டைம் ஆயிடுச்சு, வேலை அதிகமாக இருக்கனால. ஆம்பளைங்களும் தொழுதுட்டு வந்துட்டாங்க. அடுத்து ஷீர் குருமா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி ஒரு 2 லிட்டர் பாலில் ரெடி பண்ணிக்கிட்டேன். கெஸ்ட்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கொடுக்கணும். அதுக்காக ஷீர் குருமா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. சர்க்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கோவா, இனிப்பில்லாத கோவா சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வேலையாக பார்த்து முடிக்கணும் இல்லையா. கெஸ்ட்டு ஒரு பக்கம் வந்துட்டுருப்பாங்க, நம்ம சமையல் வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம். அதனால் அன்றைக்கி ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கோம். எல்லார் வீட்லேயும் அப்படி தானே. அந்த பால்கோவா அப்படியே வந்து கரைஞ்சி வரட்டும், அந்த ஷீர் குருமாவில் கரைஞ்சி வரணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு சைடில் நம்ம நட்ஸ் எல்லாம் தாளித்து கொட்ட போகிறோம். 2 ஸ்பூன் நெய் எடுத்துட்டு இந்த தேவையான நட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை சாப் பண்ணிவிட்டு நெய்யில் அப்படியே வறுத்து நம்ம கொட்டினாக்கா வேலை முடிஞ்சிடும். அப்படியே வறுத்து எடுத்து இது மிக்ஸ் பண்ணியாச்சு. ஷீர் குருமா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காய் பொடி அப்படியே தூவிக்கிறேன். மில்க் மேடு லாஸ்ட்டாக அப்படியே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருந்தாக்கா இது ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஹெவியாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது. ஜஸ்ட் வந்து நானு, பூரி, ஷீர் குருமா இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக வச்சுருவோம். காலையில் மதியம் வந்து பிரியாணி அதெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்காக சும்மா நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் டேஸ்ட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு. இவர் எங்கள் வீட்டு குட்டி பையன் உமர், இவர் டிஃபன் சாப்பிட்டுட்ருக்காரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது என்னோட ஈத் சாரி, பட்டு சாரி தான் எடுத்துருந்தேன். இது என்னோட ஆக்சசரிஸ், பர்ஃப்யூமு, ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம ரெடி ஆகிடுவோம். ஒரு சில ஃபோட்டோஸ், ஒரு சில வீடியோஸ் மட்டும் பிள்ளைங்களோட எடுத்துகிட்டு அடுத்து கிச்சனுக்குள்ளே போனோம் இல்லையா, அதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு கிளிப்ஸ் மட்டும், ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்த வேலைக்கு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிடணும். மதியம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக காடை பிரியாணி தான் செய்ய போகிறேன் அந்த அன்னைக்கு. அதனால் காடை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் வச்சத்தை சாப் பண்ணி எடுத்துட்டு பிரியாணி தாளிக்க கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு சட்டியை வச்சு பிரியாணியை தாளிச்சு விட்டாச்சு. அன்றைக்கி மட்டன் எல்லாம் வரும் இல்லையா, அதனால் வெங்காயம் வதங்கி வருது. இது ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த காடை பிரியாணி ரெசிபி நான் தனியாக கொடுக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி செவந்து வருது. இது நடுவில் ஆளுங்களும் வந்துட்டு இருந்தாங்க, அவங்களையும் கவனிக்க வேண்டியது இருந்தது. டீ போட்டு கொடுக்கறது, அவங்கள்ட்ட பேசுறது, அதெல்லாம் இருக்கு இல்லையா. இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டேன். அப்பப்போ அரைச்சி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தேவையான இஞ்சி பூண்டு எடுத்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு.
அன்னைக்கு லஞ்ச் வந்து காடை பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, இது மட்டும்தான். ரொம்ப அதிகமாக எதுவும் பண்ணலை, லிமிட்டாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். மூடி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த பிரியாணி சூப்பராக இருந்துச்சுப்பா, ஒரு முறை செஞ்சு பாருங்கள். காடை பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனை விட. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் சாப் பண்ணி வச்சுருந்தது, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டு ஈத் பெருநாள் எப்படி போச்சு? கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்கன்னு. இதுக்கு தேவையான மசாலா அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இது முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகிற வேலை வேறு இருந்தது, அதனால வந்து சாப்பாடை சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு அடுத்த வேலை பார்க்கணும். அதனால் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக போச்சு அன்னைக்கு டே. கெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வருவாங்க, அதனால் நம்ம முந்தின நாள் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அந்த தயிர் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருந்துச்சு தயிர். அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். எந்தெந்த ஊர்லேருந்து என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்க நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லையா, அதுக்காக. காடை நான் முழுசாக தான் அப்படியே வாங்கியிருந்தேன், கட் பண்ணலை, ரெண்டாலாம் கட் பண்ணலை, அப்படியே முழுசாக தான் வாங்கியிருந்தேன். அப்போ தான் பீசஸ் கிடைக்கும் இல்லையா, நம்மளுக்கு உடையாமல் இருக்கும், அதுக்காக. தண்ணி வச்சு தான் ஆக்குறேன், அதனால அப்படியே தண்ணி, பச்சை தண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்தோடனே அரிசியை சேர்த்துக்கிட்டேன். அரை மணி நேரம் முன்னாடி அரிசி ஊற வச்சுருந்தேன், சேர்த்துக்கிட்டாச்சு. ரைஸ் நல்லா வெந்து வருது. சாப்பாடு அப்படியே தண்ணி சுண்டி வர டைமில் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 3 வாட்டி மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்துக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். அரிசி உடையக்கூடாது, அதனால தான் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறது. நெய் சேர்த்துக்கிட்டேன், கடைசியாக நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு தம்மை போட்டாச்சு. தம்மை போட்டு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சைடில் சிக்கன் வந்து லெக் பீஸ் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன், முதல் நாளே நான் ரெடி பண்ணி அதை ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதை அப்படியே ஒரு பக்கம் தவாவில் போட்டுருவோம், அதுவும் ரெடி ஆயிரும். சாப்பாடு தம் உடைக்கும் போது அந்த 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும் இல்லையா, அப்புறம் சாப்பாடு நம்ம வச்சிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டில் போட்டுட்டு கொடுத்தாச்சு. கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருந்தனால என்னால் ப்ராப்பராக எடுக்க முடியலப்பா. ஈவினிங் வெளியே கிளம்பியாச்சு, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால வந்து வெளியே கிளம்பிட்டேன். காதிம்ஸ் தான் போயிருந்தேன், செப்பல் வாங்கணும்னு பிள்ளைங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். கலெக்ஷன்ஸு கொஞ்சம் புதுசாக தான் வந்திருந்தது, அப்படியே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு 1-2 செப்பல்ஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோஸும் கிளிப்ஸ் எடுத்துட்டு, இந்த செப்பல்லாம் சூப்பராக இருந்துச்சுப்பா, கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டேன். என்னோட சேனல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.